ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் ஒரு சிம்பிள் கால்குலேட்டர் ஆப் ஆண்ட்ராய்டில் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதோட XML அண்ட் ஜாவா கோடிங்கோட எக்ஸ்ப்ளனேஷனோட தமிழில் ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வழக்கம் போல் நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கு ஃபைல் போயிட்டு நியூ ப்ராஜெக்ட் சூஸ் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எம்டி வியூஸ் ஆக்டிவிட்டின்னு இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணால் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லாங்குவேஜில் ஜாவான்னு சூஸ் பண்ணுற ஆப்ஷன் வரும். ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு அப்ளிகேஷன் நேம் கொடுத்துக்கிறேன் கேல்சின்னு. அதே போல் லாங்குவேஜ் ஜாவான்னு வச்சுக்கிட்டு இப்போ வந்து ஃபினிஷ் கொடுத்துட்றேன். ஓகேவா? இப்போ ஆப் ஓப்பன் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக XML ஃபைல் ஒன்று இருக்கும், அடுத்தது ஜாவா ஃபைல் ஒன்று இருக்கும். XML டிசைனிங்லாம் பண்ணிடணும், ஜாவா கோடிங்கில் பட்டன்ஸ்க்கான ஆக்ஷன்ஸ்லாம் செட் பண்ணிடணும். இப்போ நம்ம வந்து கோடிங் அண்ட் டிசைன் வியூவில் ஓப்பன் பண்ணிப்போம், சைட் பை சைடு வச்சுப்போம். இப்போ வந்து XML கோடிங் பற்றி பார்ப்போம். இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ரிலேட்டிவ் லேஅவுட்னு ஒன்று இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு ஹைட்டு, விட்த்து, கண்டென்ட்டு, பேடிங் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆப்பில் ஃபஸ்ட்டு ஒரு எடிட் டெக்ஸ்ட்டு இருக்குது, அடுத்தது இன்னொரு எடிட் டெக்ஸ்ட் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு 4 பட்டன் இருக்குது, லாஸ்ட்டாக ஒரு ரிசல்ட் ஒரு வியூ இருக்குது. ஓகேவா? இப்போது எடிட் டெக்ஸ்ட்டுக்கு கோடிங் பாருங்கள். எடுத்தவொடனே ஒரு ஐடி க்ரியேட் பண்ணுறாங்க. ஏன்னா இது வந்துட்டு நம்ம ஜாவா கோடிங்கில் இதை ஆக்சஸ் பண்ணணும்னா இந்த ஐடியை வச்சு தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு விட்த்து, ஹைட் இருக்குல்ல, விட்த்து வந்துட்டு மேட்ச் பேரண்ட்னா இப்போ இந்த லேஅவுட்டு இங்கே ஆரம்பிச்சு இங்கே முடிகிற வரையும் இருக்கா, அதனால் அந்த லேஅவுட்டோட சைஸே மேட்ச் பண்ண சொல்லிட்டாங்க. அதனால தான் மேட்ச் பேரண்ட்னு கொடுத்துட்றாங்க. நெக்ஸ்ட்டு லேஅவுட் ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ரேப் ஆகிடும், அதனால் அது ரேப் கண்டென்ட் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு உள்ளார வந்துட்டு இது ஒரு லேபிள் மாதிரி டிஸ்பிளே ஆகுதுல்ல, என்டர் ஃபஸ்ட் நம்பர், அதுக்கு வந்து நம்ம ஹிண்ட்டுன்னு ஒன்று யூஸ் பண்ணணும். அது கொடுத்தோன்னே தான் நமக்கு இந்த இடத்துல வந்துட்டு ஃபஸ்ட் நம்பர் என்டர் பண்ணும் அப்படின்னு நமக்கு தெரியும். அதே போல் இன்புட் டைப் வந்துட்டு டெசிமல் நம்பர் அப்படின்னு வச்சுருக்காங்க. பேடிங், ஸோ அந்த அலைன்மெண்ட்டு அதெல்லாம் வந்துட்டு 10 dp கொடுத்துருக்காங்க. டெக்ஸ்ட்டோட சைஸ் வந்துட்டு 18 sp அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எஸ்பிங்கிறது ஸ்கேல் இண்டிபெண்டன்ட் பிக்சல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு சும்மா கலர்லாம், பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு பின்னாடி பாருங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கா, ஒயிட்டு, அதனால் அது டிரான்ஸ்பரண்ட் ஒயிட்டு. மார்ஜின் பாட்டம், ஸோ அந்த டெக்ஸ்ட்டுக்கு கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குல்ல, இதுதான் வந்துட்டு மார்ஜின் பாட்டம் ஸ்பேஸு. ஸோ இதே போல் அடுத்ததும் செகண்ட் நம்பர் சொல்லிட்டு ஒரு எடிட் டெக்ஸ்ட் ஒன்று இருக்குது, இதுக்கும் அதே ப்ரொசீஜர் தான். இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லீனியர் லேஅவுட். இப்போ இதுக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்கா, இதை ஒரு லேஅவுட் மாதிரி க்ரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ளார 4 பட்டன்ஸ் எடுத்து வச்சிடுறாங்க. ஓகேவா? இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பட்டனுக்கு ஒரு ஐடி, இந்த ஐடியை வந்துட்டு ஐடென்டிஃபையர்னு சொல்லுவாங்க. ஹைட் வந்து பாருங்கள் மேட்ச் பேரண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த லேஅவுட்டுக்கு ஹைட்டுக்கு அதுவே மேட்ச் பண்ணிக்கும். அதே போல் மார்ஜின் வந்துட்டு 5 dp, வெயிட்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பேக்ரவுண்டு கலர் வந்துட்டு இந்த மாதிரி இந்த கலர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு டெக்ஸ்ட்டு, அந்த பட்டனில் என்ன டெக்ஸ்ட் டிஸ்பிளே ஆகணுங்கிறத இந்த இடத்துல ஆடுன்னு கொடுத்துருக்கோம். டெக்ஸ்ட்டு கலர் ஒயிட்டுன்னு கொடுத்துருக்கோம். டெக்ஸ்ட்டோட சைஸ் வந்துட்டு 16. எஸ்பினா என்னென்னா ஸ்கேல் இண்டிபெண்டன்ட் பிக்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ இதே போல் அடிஷனுக்கு இப்போ சொன்னேன்னா அதே போல் சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் 4 பட்டன் க்ரியேட் பண்ணிடணும். லாஸ்ட்டாக அந்த ரிசல்ட்டை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஒரு டெக்ஸ்ட் வியூ. ஓகேவா? டெக்ஸ்ட் வியூ இதுக்கு ஒரு ஐடி இருக்குது, இதுக்கும் ஹைட் விட்த் வந்து பார்த்திங்கன்னா ரேப் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ அதில் டெக்ஸ்ட் வந்து ரிசல்ட்டுன்னு இருக்குது. ஸோ இதுக்கு வந்துட்டு மார்ஜின்னு, லேஅவுட்டு, ஸ்டைல் எல்லாமே கொடுத்துட்றாங்க. இது கொஞ்சம் நல்லா போல்டாக டிஸ்பிளே ஆகிற மாதிரி ஸ்டைல் வந்து போல்டுன்னு கொடுத்துட்றாங்க. ஓகேவா? XML கோடிங்கை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஜாவா கோடிங் போவோம். இப்போ ஜாவா கோடிங்கில் எடுத்தோடனே பேக்கேஜ், இது நம்ம ஆப் க்ரியேட் பண்ணும்போதே, ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போதே ஒரு பேக்கேஜ் நேம் காட்டுங்களா, அது டிஃபால்ட்டாக வந்துடும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு x.appcompact.app.appcompact ஆக்டிவிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப் காம்பேக்ட் ஆக்டிவிட்டி கிளாஸ்லேருந்து பேஸ் கிளாஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நிறைய மாடர்ன் ஆப் ஃபியூச்சர்ஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா android.annotation.superlint, இது வந்துட்டு ஒரு பேக்கேஜ். இது வந்து பார்த்திங்கன்னா வார்னிங்ஸ்லாம் வந்துட்டு இது பண்ணுறதுக்காக, வியூ பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு android.voice.bundle, இந்த இது இருக்குல்ல, இது வந்து பார்த்திங்கன்னா டேட்டாவை வந்துட்டு ஆக்டிவிட்டிலேருந்து ஒரு ஆக்டிவிட்டிக்கு சேவ் பண்ணும்போது பாஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வியூனே ஒன்று இருக்கா, இது வந்துட்டு யூஐ காம்பனன்ட்ஸ்லாம் வியூ பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸோ இது வந்துட்டு பட்டன்ஸ், விட்ஜெட்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுறது. இது நெக்ஸ்ட் வந்து எடிட் டெக்ஸ்ட்டுக்கு, இது வந்து டெக்ஸ்ட் வியூக்கு. ஸோ அந்த நம்ம XML பட்டனு, டெக்ஸ்ட் வியூ, எடிட்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம்ல, இது மூணும் அதுக்காக யூஸ் பண்ணுறது.
இப்போ மெயின் ஆக்டிவிட்டின்னு ஒரு கிளாஸ் இருக்குது. ஸோ அது வந்துட்டு ஆப் காம்பேக்ட் ஆக்டிவிட்டிலேருந்து சூப்பர் கிளாஸ்லேருந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜாவாவில் எடிட் டெக்ஸ்ட் வியூ பட்டன்ஸு இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த 2 டெக்ஸ்ட் பாக்ஸ்லேருந்து வேல்யூ எடுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பரு, அடுத்தது டெஸ்ட் வியூக்கு வந்து 6ன்னு வச்சுருக்காங்க ரிசல்ட்டு ஸ்டோர் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் பட்டனில் பட்டன் ஆடு, பட்டன் சப்ராக்ஷன், பட்டன் மல்டிப்ளிகேஷன், பட்டன் டிவிஷன் 4 பட்டன் வச்சுருக்காங்க. இந்த வேல்யூவெல்லாம் ஆட் பண்ணி ரிசல்ட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கு டபுளில் ஏபிசின்னு 3 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆன் கிரியேட்னு ஒரு மெத்தட் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி லைஃப் சைக்கிள்லேருந்து இந்த மெத்தடை வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ளார நம்ம வந்து ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணோம். பண்டலுக்கு சேவ்டு இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட் அப்படின்னு ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணுறோம். இது வந்துட்டு நம்ம ஆன் கிரியேட் மெத்தடுக்கு கால் பண்ணும்போது இந்த சேவ்டு இன்ஸ்டன்ஸை பாஸ் பண்ணும் பேராமீட்டர். அப்போ சூப்பர் டாட்டுங்கும் போது பேரண்ட்டோட கிளாஸில் இருக்கிற எசென்ஷியல் செட்டப்லாம் இது வந்து யூஸ் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் வந்து செட் கண்டென்ட் வியூ டாட் அப்படின்னு இருக்குல்ல, இது வந்து என்ன பண்ணுன்னா அந்த ஆக்டிவிட்டி மெயின்னு ஒரு எக்ஸ்எம்எல் ஃபைல் க்ரியேட் பண்ணோம்ல, அந்த லேஅவுட்டை இதில் கொண்டாந்து கண்டென்ட்டை வியூ பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணியிருக்கோம். அங்கே எக்ஸ்எம்எல் க்ரியேட் பண்ணும்போது சில ஐடி நேம்லாம் கொடுத்தோம்ல டெக்ஸ்ட் வியூ பட்டன்ஸ் எல்லாத்துக்குமே, அந்த ஐடியை வச்சு நம்ம அந்த ஃபைண்ட் வியூ பை ஐடி அப்படிங்கிற மெத்தடில் அந்த இதை பாஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். அது வேல்யூவை கெட் பண்ணி அந்த ஐடியை கெட் பண்ணி கொண்டாந்து நம்ம ஜாவா ஃபைலில் இருக்கிற வேரியபிள்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். ஓகேவா? இப்போ நம்ம வந்துட்டு இப்போ பட்டன் ஆடுக்கு வந்து பிடின்னு கொடுத்துருக்கேன், பிடிஏன்னு கொடுத்துருக்கணும். சரி பரவாயில்ல. இதுக்கு வந்துட்டு பார்த்தோன்னா நம்ம ஈவெண்ட் ஹேண்ட்லிங்கில் ஆக்ஷன் செட் பண்ணுறோம். அதுக்கு வந்துட்டு செட் ஆன் கிளிக் லிசனர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்படிங்கும்போது அதில் ஆன் கிளிக்னு ஒரு மெத்தட் இருக்கும். ஓகேவா? இதில் அந்த வியூ பாஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்துட்டு அதில் இருக்கிற வேல்யூலாம் கெட் பண்ணி எடுக்க முடியும். இப்போ ஃபஸ்ட் நம்பருங்கிறது நம்ம இங்கே க்ரியேட் பண்ண வேரியபிள். கெட் டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணால் என்ன ஆகும்னா அதில் இருக்கிற டெக்ஸ்ட்டை எடுக்கும். அது ஸ்ட்ரிங்காக மாற்றினா தான் ஜாவாக்கு வந்துட்டு அது புரியும். ஓகேவா? அதனால் அது ஸ்ட்ரிங்காக மாறி இருக்குது. அதுக்கப்புறம் அதை நம்ம அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன்லாம் பண்ணோன்னா அதை டபுளாக மாற்றிக்கிறோம். அதுக்கு வந்துட்டு டபுள் டாட் பார்ட்ஸ் டபுள் அப்படின்னு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். கன்வெர்ட் பண்ணி அது ஏல போய் ஸ்டோர் ஆகும். அதே போல் செகண்ட் நம்பர் பியில் போய் ஸ்டோர் ஆகும். இப்போது ஏவும் பியும் ஆட் பண்ணி ரிசல்ட்டை சியில் ஸ்டோர் பண்ணிட்டு இப்போ ரிசல்ட்டுக்கு 6 தானே வேரியபிள் க்ரியேட் பண்ணுவோம். r.setText ஃபங்க்ஷனில் நம்ம இந்த சியை அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணுறோம். ஓகேவா? இது வந்துட்டு அடிஷனுக்கு. இதே போல் சப்ராக்ஷனுக்கு இப்படியே மைனஸ் பண்ணி பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணி பண்ணுறோம். டிவிஷனுக்கு டிவைட் பண்ணி ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணிடுறோம். ஓகேவா? இப்போ ஆப்பை ரன் பண்ணுவோம். ரன் பண்ணால் நமக்கு அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். இப்போ அவுட்புட் வந்துருச்சு. இப்போ ஃபஸ்ட் நம்பர் கேட்குது, நான் வந்துட்டு 5 கொடுக்குறேன். செகண்ட் நம்பர் கேட்குது, 2 கொடுக்குறேன். இப்போ ஆட் பண்ணால் நமக்கு 7, சப்ராக்ட் பண்ணால் 3, மல்டிப்ளை பண்ணால் 10, டிவைட் பண்ணால் 2.5. ஸோ இந்த மாதிரி ஆண்ட்ராய்டில் ஈஸியாக நம்மளால் கால்குலேட்டர் ஆப்பு க்ரியேட் பண்ண முடியும். இதுதான் நமக்கு தேர்ட் எக்ஸசைஸாக மேட்லாபில் வருது.